இன்றைக்கி பெருமாளுக்கு பிரசாதம் வந்து கேசரி பார்த்து இல்லையா? ஆமாம், கேசரி எனக்கு. ஓகே, தளிகை வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்? கோவக்காய் சாதம், இஞ்சியில் பச்சடி இல்லை, இஞ்சி தயிர் பச்சடி. ஆமாம், அந்த இஞ்சி காமிங்களா ஆக்சுவலாக கேட்டிருந்தா தான் குருத்து இஞ்சின்னு இப்போ தான் கிடைக்கும். அது காரம் இருக்காது, நல்ல எலஸாக இருக்கும். இதில் இப்போ என்ன வேணால் நிறைய யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், அது உடம்புக்கு நல்லது இஞ்சி. ஸோ இப்போ இந்த டயத்தில் நிறைய இந்த இஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம், குருத்து இஞ்சி இது. ஓகே, அப்புறம் வந்து கொடமிளகாய் பொரியல், இதுதான் தளிகை இல்லையா இன்றைக்கி? ஆமாம், பைனாப்பிள் வந்து ரசம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். பைனாப்பிள் ரசம். ஸோ கோவக்காய் சாதம், இஞ்சி பச்சடி, கொடமிளகாயில் பொரியல், அப்புறம் வந்து பைனாப்பிள் ரசம். ஆமாம், சூப்பர். ஓகே, நான் ரவையை வந்து நெய்யில் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன். ஓகே, எவ்வளோ ரவை எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் வந்து கொஞ்சம் வெள்ளத்தை வந்து கரையை விட்டுருக்கேன் வெல்லம். அப்போ அடுப்பில் இங்கே வந்து இது வந்து இப்போ எப்படின்னா ரவைக்கு வந்து 1க்கு 2 கிளாஸ் ஜலம் வேணும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1.5 கிளாஸ் பால் விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இந்த ரவையை போட்டு வேக வச்சுருவேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வெள்ளை ஜலத்தை விடணும். இதோட சேர்ந்து கிஸ்மிஸும் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய். பால் வேண்டான்னா வெறும் ஜலம் கூட விட்டு ஃபஸ்ட்டு இப்போ 2 கிளாஸ் வேணும் இல்லையா, 1 கிளாஸ் ஜலம் விட்டு கொஞ்சம் வேக வச்சுன்ட்டு அப்புறமா இந்த வெள்ளை ஜலத்தை விடலாம். ஏன்னா கொஞ்சம் வெள்ளை வேகிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் வெள்ளை விட்டோம்னா ஃபாஸ்ட் ஆகிடும். ஓகே, இந்த வெந்துடுத்து போட்ட உடனே இதாகிடுத்து பாருங்க, வெந்துடுச்சது ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் கூட போகிறோம். இப்போ இந்த வெள்ளை ஜலத்தை விட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுன்ட்டு இந்த வாழைப்பழத்தை பொடிப்படியாக கட் பண்ணிட்டு இருக்கேன், அது போட்டிருக்கேன். இது பண்ணும்போது உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். இந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் நைவேத்தியம் பண்ணும்போது என்னமோ சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்கள், எப்படி பண்ண? நெய்யும் வாழைப்பழமும் கொஞ்சம் போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து வாழைப்பழ கேசரியா? வாழைப்பழ கேசரின்னு இல்லை, பெருமாளுக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணணும், சிவனுக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணணும் இல்லையா? அதனால கொஞ்சம் ஆக்சுவலி பெருமாளுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வாழைப்பழம் போட்டு கேசரி பண்ணுறது. சத்தியனா பூஜைக்கெலாம் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வாழைப்பழம் 2 போட்டேன், கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டாது, வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். எடுத்து பாருங்க, நம்ம நார்மல் நாளாக இருந்தால் இது கொஞ்சோண்டு இந்த குங்குமப்பூ போடணும். குங்குமப்பூ பச்சை கற்பூரமும் பெருமாளுக்கு வந்து நைவேத்தியத்தில் போட்டுனே இருந்தால் நல்லது. ஓகே, அப்புறம் இது சொல்லுங்கள், அது பெருமாள் நைவேத்தியமும் சிவன் நைவேத்தியம். பெருமாளுக்கு வந்து எப்பவுமே வந்து பெருமாள் வந்து குடும்பஸ்தன், சிவன் வந்து தபஸ்வி, பெரிய தபஸ்வி. அவர் குடும்பஸ்தானா தான் தபஸ்வி. ஸோ அவருக்கு வந்து நைவேத்தியம் வந்து சிம்பிளாக நம்ம வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ப்ராசஸ் பண்ணாத நைவேத்தியம், ப்ராசஸ் பண்ணாத ஃபுட்டு தான் நைவேத்தியமாக கொடுக்குறது சிவனுக்கு. வெறும் ரா மில்க் அந்த மாதிரி. மகாவிஷ்ணுக்கு வந்து மில்க்லேயே வந்து குக்டு இல்லை ப்ராசஸ்டு பட்டர், கீ அந்த மாதிரி. அதே மாதிரி பிரசாதம் பண்ணாலும் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எஃபர்ட் எடுத்து அதுக்கப்புறம் வர்ற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதான் நைவேத்தியம். அந்த நம்ம இது இப்போ நேற்று வந்து அதில் குரியாசிட்டில் இது போட்டிருக்கீங்களா, தலப்புராணம். ஆமாம், திருப்பதி தலப்புராணம். அது நல்லா இருந்தது, எல்லாருமே கேட்கணும். அது நல்லா இருந்தா? நல்லா இருந்தது. 2 எபிசோடாக போட போகிறீங்க இல்லையா? ஆமாம், நேற்று வந்து அந்த கல்யாணம் வரைக்கும் பார்த்தோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண டைமில் நாரதர் வரார், இன்னொரு கழகம் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு அதோட முடித்தோம். ஸோ பார்ட் 2 வந்து அந்த கழகத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதேமாதிரி இந்த நேற்று சுண்டல் கதை பாதியில் விட்டுட்டீங்க, அந்த கமுக்குன்னு வருது. ஆமாம், அதுன்னு சொல்லணும். சரி, இது முடிச்சிடுறேன். இது வரைக்கும் அது ஆயிடுத்து அந்த பிரசாதம். இப்போ வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு திராட்சை வந்து நெய்யில் வதக்கியிருக்கேன். ஓகே, அதையும் போட்டுட்டு கிண்டியாட்டு. ஸோ இதுக்கு வந்து கலருக்கு வந்து குங்குமப்பூ போடணும் அவசியம் இல்லை. இப்போ வெள்ளமாக இருக்கனால நான் போடலை. நான் போட்டுக்கலாம். இது வந்து ஏலக்காய் பழம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். சொன்னாலும் இப்போ போட்டேன் நான். சப்போஸ் நல்லா வேகணும் அப்படின்னா அந்த பால் போடுறோம் இல்லையா, அந்த டயத்துலேயே போட்டு வேக வச்சுட்டு அது போடுறேன். ஓகே, ஸோ பிரசாதம் ஆகிடுச்சு. வந்து நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம் கோவக்காய். இப்போ நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். அதேமாதிரி ஒரு 1/4 கிலோக்கு மேலே வந்து பொடியாக அப்படி நீட்டாக நறுக்கின்னு இருக்கேன். இதுக்கு வந்து மசாலா வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, தனியாக இருக்கு இல்லையா, அது வறுத்துன்னு இருக்கேன். அப்புறம் மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கொப்பரை. யூஸ்வலாக வந்து தேங்காயோட கொப்பரை தான் நல்லாயிருக்கும். ஸோ கொப்பரை போட்டிருக்கேன். காரம் மிளகு வேண்டாம்னா மிளகா போட்டுக்கலாம். பட் இது நல்லாயிருக்கும், மிளகு போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும், எப்பயுமே பண்ணுவேன் அது. ஸோ தனியாக மிளகு தேங்காய் இது நல்லா பொடி பண்ணிப்பேன். அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு நெய்யும் எண்ணெயும்
நெய் எண்ணெயை விட்டுன்ட்டு இந்த கோவக்காயை லேசாக வதக்கின்ட்டு அரிசியை போட்டு வச்சிட வேண்டியதான். உளுத்தம்பருப்பு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறது இப்போ 3 பொடி பண்ணிக்கிறேன். அதை நெய் எண்ணெய் விட்டுட்டேன் இல்லையா, கடுகு போட்டேன், கடுகு வச்சுட்டேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து 1 ஸ்பூனு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு இந்த காயை நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சோண்டு போட்டு வதக்கினா போதும். ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போகிறோம். இது வந்து அரிசி வந்து களைஞ்சி வச்சுருக்கேன் எங்கள் கீழே, அதையும் போட்டுருங்க. மஞ்சப்பொடி உப்பு 2 போட்டுருக்கேன். இப்போ அந்த அரிசியும் போட்டுன்ட்டு இதெல்லாம் விட்டு குக்கரில் கட்டிட்டோம். அவ்வளோதானே? ஆமாம். அதாவது 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் கோவக்காய், 1 டீஸ்பூன் இது கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு கொப்பரை இதை அரைச்சிட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுன்ட்டு லேசாக எல்லாத்தையும் ஒரு வதக்கின்ட்டு இப்போ ஜலம் விட்டுறேன். அவ்வளோதான். ஓகே. இதை வந்து தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம்ல? அது முன்னாடியே போட்டிருக்கோம் நம்ம, மிளகு மண்ணி பண்ணியிருக்காது. அந்த இது வந்து தேங்காய் பால் விட்டு ஒரு விதம், ஒரு மிளகு பொடி மட்டும் போட்டு ஒரு விதம், 2-3 விதம் இருக்குது. இந்த கோவக்காயில் வந்து விட்டமின்ஸ் ரொம்ப இருக்குது. சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப சாப்பிட்டா நல்லது. இது சுகர் லெவல் குறைஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த நர்வ் சிஸ்டத்துக்கு இப்போ இந்த குளிர்காலத்தில் நர்வ்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் அந்த டயத்துலாம் இந்த கோவக்காய் நிறைய எடுத்துட்டோம்னா அவ்வளோ நல்லது. ஜலம் வந்து எப்படின்னா, நார்மலாக நம்ம ரைஸ்க்கு எவ்வளோ விடும், ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 3 கிளாஸ் ஜலம் இல்லையா, அதேமாதிரி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அடுத்து கோவக்காய் சாத்துக்கு வந்து இந்த இஞ்சி தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். ஸோ இந்த இலசா இஞ்சி இருக்கு இல்லையா, இதை எடுத்து எனக்கு நல்லா ஒரு பீஸ், பெரிய பீஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தயிரில் கலந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கணும். அவ்வளோதான். அரைச்சிக்கிறேன். இஞ்சி தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டேன் நைஸாக. இதில் கொஞ்சோண்டு தயிர் விட்டுருக்கேன். இது போட்டு உப்பு போட்டு இந்த கடுகு தாளிச்சு கொட்டணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது இது. அவ்வளோதான். இது வந்து இந்த தயிர் பச்சடி வந்து நல்லாயிருக்கும். கோவக்காய் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி பைனாப்பிள் ரசத்தில் வந்து மிளகு ஜீரகம் போடுவேன். ஸோ அதனால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த கேப்சிகம் கொஞ்சம் காரம் இருந்தனால அதுவும் இஞ்சி போடுறோம். ஆமாம், ஒரு ஜீரகத்தை போட்டுன்ட்டு இது 3 போட்டு வதக்கிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே போட மாட்டேன். ஓகே. நீங்கள் இப்போ இந்த கதையை சொல்லிவிடுங்க. சுண்டல் எனக்கும் இதுவாக தான் இருக்குது, கேட்கணும். ஓகே. அதான் நேற்று கதையில் சொன்ன மாதிரி பெருமாள் வந்து மலையப்ப பெருமாள் வந்து உலா வரும்போது பெரிய அமக்கலமாக இருக்கும். மேலதாள வாத்தியம், வேதகோஷ்டி, பாராயணம் அப்படி இருக்கும். ஆனால் தெற்கு மாசி மாட வீதியில் வரும்போது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நிசப்தமாக வந்து பெருமாள் வந்து கமுக்கமாக போவார். அங்கே வந்து ஒரு சுண்டல்கார கிழவி இருந்தாலும் முன்னாடி கதை. ஆமாம், அவருடைய திருப்பதி திருமலையோட தலப்புராணத்தில் இருக்குது. முதல்ல வந்து மலையடிவாரத்தில் ஒரு கிழவி இருந்தாலும் அந்த கிழவிக்கு உற்றார் உறவினர் யாருமே கிடையாது, தனியாக இருந்தால். அந்த பாட்டி வந்து சுண்டல் இருந்தா. அப்போ வந்து அந்த சமயத்துலலாம் வந்து 7 மலையுமே வந்து நடந்து தான் போவாங்க. நிறைய பாதசாரிகள்லாம் போயிட்டே கூட்டமாக போயிட்டே இருப்பாள். அப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தை நிறுத்தி கேட்பா அந்த பாட்டி, எல்லாரும் கூட்டங்கட்டமாக போய் மலைக்கு ஏறுறேன்னு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த வாழலாம் பார்த்து சிரிப்பான். எங்கெங்கேயோ தேசாந்திரத்துலேருந்துலாம் நாங்கள் வந்துட்டுருக்கோம் இங்கே பெருமாளை பார்க்குறதுக்கு, நீங்கள் அடிவாரத்தில் உட்காந்து யாருன்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு, அதான் கலியுக தெய்வம் வந்து அவரை பார்த்து தான் போகிறோம், எங்கள் கூட வரதா இருந்தால் வா அப்படின்னு கேட்பான். சரின்னு சொல்லிட்டு பாட்டி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கிளம்பா. போகிற வழியில் அவங்க இருக்கிற கேட்பார், எதுக்காக இப்போ வந்து பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இந்த பெருமாளை வந்து நான் நேரடியாக பார்க்கணும், பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு யாருமே கிடையாது, ஒரு வயசு 90 வயசுக்கிட்ட ஆகிடுச்சு, நீ என்ன ஏன் இப்படி போட்டு அலக்கழிக்கிற, சீக்கிரம் என்னை சேர்த்துக்கோ உன்னோட அப்படின்னு கேட்கணும், எதனால என்னை வந்து இப்படி உட்கார வச்சுருக்காரு இன்னும் தெரியல, நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கணும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்பா. சரி, அது எப்படி நீ நேராக பார்த்து எப்படி கேட்க முடியும்னு தெரியல, போகிற வழியில் நிறைய ஆசிரமம் ரிஷிகள்லாம் இருப்பா, அந்த ஆசிரமத்தில் ஒரு ரிஷியை பார்த்து கேட்டுக்கோ, அவள் என்ன சொல்லுவாளோ அது மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு போயிடுவாள். அப்புறம் ஒரு ஆசிரமத்துக்கு போவாள் அந்த பாட்டி. அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் வந்து அங்கே அந்த ஆசிரமத்தை அலம்பி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டு இருப்பாள். ஆனால் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டான், அதில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுண்டல் விட்டுருப்பான். அப்போ ஒரு ரிஷி கேட்பார், ரொம்ப நாளாக அப்படி பண்ணிட்டு இருக்கேன், யாருமா நீ, என்ன வேணுங்கும் போது, நான் பெருமாளை நேரடியாக பார்க்கணும், பார்த்து இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாள்.
இப்போ அவள்லாம் வந்து தெரியல, நீ எப்படி நேரடியாக பார்க்க முடியுமான்னு தெரியல, நாங்கள் இங்கே காலகாலமாக உட்காந்துருக்கோம் அவரை பார்க்கறதுக்கு தான், எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு வேலையை பாரு, சுண்டலை தின்று அப்படின்னு சொல்லுவாள். சரி, இன்னும் ஒரு மரத்தடியில் உட்காந்து சுண்டல் தின்றப்பா அந்த பாட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற. அப்போ அந்த சமயத்தில் ஒரு வயசான ஒரு ஆள், ரொம்ப மெலிஞ்ச ஆள், சாப்பாட்டே பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருப்பார் அவர். அவர் அந்த பாட்டியை தாண்டி போயின்னு இருப்பார் மெதுவாக. அப்போ அந்த அந்த வயசானவரை பார்ப்பா அந்த பாட்டி, பார்த்துட்டு இங்கே வாருமையா அப்படின்பா. இங்கே பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும் உன்னை பார்க்கறதுக்கு, நீ இன்னும் மலை ஏறி போகணும், உடம்புல ஒரு தெம்பே இல்லாமல் இருக்கியே, சுண்டல் சாப்பிட்டு போயேன் அப்படின்பா. சரி கூட ஏன் சுண்டலை சாப்பிட்டு போகிறேன், கூப்பிட்ட சுண்டலை சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் கூட அப்படின்பா. அது வந்து பெருமாள், சீனிவாச பெருமாள் வந்தது. ஓ, வந்து பெருமாள் தான் இல்லையா? ஆமாம், இதில் இது மாற்ற ரெசிபி ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கோ. ஆனால் கதையை சொல்லுங்கள், கதை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக முடிச்சிடு, அது பாட்டு வேகட்டும் எந்துன்னு அப்புறம் சொல்கிறேன். ஓகே. ஸோ வந்தது வந்து சீனிவாச பெருமாள். இந்த பாட்டிக்கு தெரியாது. பாட்டி வந்து சுண்டலை கொடுப்பா. சுண்டல் கொடுத்தோன்னே அந்த அந்த வயோதிகர் வந்து நடக்க ஆரம்பிப்பார். பாட்டி கேட்பா, என்னப்பா நீ பாட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பின்னு இருக்கே அப்படின்னு, என்ன வேணும் அப்படிம்பாரு. சுண்டலுக்கு துட்டு கொடு அப்படிம்பார். துட்டு கிட்டலாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுமா, நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், நீ தான் கூப்பிட்ட, சாப்பிட்டதுக்கப்புறம் துட்டை கேட்டால் நான் என்ன பண்ணுறது, துட்டுலாம் கிடையாதுன்ட்ட அப்படிமா அந்த அந்த ஆள் சொல்லுவார். பாட்டி வந்து சரி பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பிட்டது இருக்கட்டும், நாளைக்கு வரும்போது துட்டு எடுத்துவா இந்த பக்கம் வரும்போது, சரி இந்த பக்கம் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அங்கே திருப்பி அதே மாதிரி அடுத்த நாள் வருவார். அடுத்த நாளும் அவர் பாட்டு சைலண்டாக போவார். பாட்டி கூப்பிடுவார், ஓ சுண்டல் சாப்பிட்டு போ அப்படின்னா. சரின்னு சுண்டல் சாப்பிட்றேன், இந்த நேற்று கொடுத்த பாக்கிங்க, உன்னோட சுண்டல் ஞாபகம் தான் இருந்தது ஒழிய எனக்கு துட்டு ஞாபகம் வரல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் சுண்டலை சாப்பிட்ருவார். அடுத்த நாளும் வந்து இப்படியே சாப்பிட்றாரு. இப்படியே பைசா கொடுக்க மாட்டார். ஆனால் டெய்லி சுண்டல் பாட்டி வந்து சுண்டல் டெய்லி தருவா. பாட்டியும் சொல்லுவா நாளைக்கு வரும்போது எடுத்துன்னு வா அப்படின்னு. சரி இந்த பக்கம் வரும்போது எடுத்துன்னு வரேன் அப்படிமாரு. ஆனால் டெய்லி வருவார், டெய்லி சுண்டல் சாப்பிடுவா. பாட்டி டெய்லி சுண்டல் கொடுப்பா, டெய்லி சாப்பிட்டு இருப்பார். அப்புறமா வந்து அந்த பாட்டியை வந்து மோட்சத்துக்கு கூட்டின்னு போவார் பெருமாள். அப்போது ஒரு நாள் வந்து தாயார் வந்து கேட்பா, பாவம் அந்த பாட்டியை அலக்கழிச்சு அந்த பாட்டிக்கு கடனை வச்சு அப்புறமா மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ணியிருக்கலாமே, இது பாட்டி ஏன் பாவம் அப்படி படுத்தினேன் அப்படின்னு கேட்பான். அப்போ பெருமாள் சொன்னது வந்து, அந்த பாட்டிக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கூட யாருமே கிடையாது, யாருமே சொந்தம்னு யாருமே கிடையாது. ஸோ என்னை பார்த்த உடனே என் மேலே ஒரு பரிதாபமும், என் டெய்லி நான் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், அந்த 10 நிமிஷம் தான் அந்த பாட்டிக்கு வாழ்க்கையை, அதை வந்து அனுபவிச்சுட்டு போகட்டுமே அப்படின்னு நான் விட்டேன். அதான் கலியுக கடவுள் அப்படிங்கிறது, கருணை கடாட்சம் அப்படிங்கிறது வந்து அவளை வந்து நான் உடனே பெருமாள் நினச்சிருந்தா உடனே வந்து மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடலாம். ஆனால் இங்கே வந்ததுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு மனுஷனோட பேசி, அந்த பாட்டிக்கு வந்து அந்த அந்த வயதுகளை பார்க்கும்போது யாரோ நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவன் மேலே ஒரு பரிதாபம் வந்து சுண்டலை கொடுக்குறான். கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு தான் ஒழிய அது வந்து உண்மையில கடன் கிடையாது. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து அந்த லைஃப்பில் வந்து ஒரு தெம்பு. ஸோ கடைசி காலத்தில் வந்து பாட்டி வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் அந்த ஒரு நிறைவு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமாள் வந்து அந்த பாட்டியை சேர்த்துட்டார். அதனால தான் இன்னைக்கு அந்த அதை நினைவுபடுத்துறதுக்கு தெற்கு மாட வீதியில் போகும்போது நிசப்தமாக போய் சத்தமே வர்றதுக்கான ஒரு ஆரவாரமே இருக்காது. பெருமாள் அப்படி மெதுவாக போவார் அந்த கடையை தாண்டி. அப்போ அந்த பாட்டி கூப்பிடுவார், வறுமையா அங்கே சுண்டல் சாப்பிட்டு போகுமையா அப்படின்பா. அப்படின்னு அப்படி அந்த அதை நினைவு கூறுறது தான் வந்து பெருமாள் வந்து அப்படி கமுக்கமாக போவார். எவ்வளோ சொல்லி கொடுக்குறாருல, எவ்வளோ நம்ம வந்து அடுத்தவர்கிட்ட எவ்வளோ கருணையாக இருக்கணும் அப்படின்னு இல்லையா? அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அந்த அந்த பாட்டிக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு வரணும், ஒரு சந்தோஷம் வரணும், அதுக்கப்புறமா மோட்சத்துக்கு கூட்டின்னு போகலாமே அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த இதுதான் வந்து பெருமாள். நல்லது. வெறும் ஜீரகம் இஞ்சி தான், உப்பு மஞ்சப்பொடி போட்டுருந்தேன், கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டுருந்தேன், அவ்வளோதான். இது அப்படியே இறக்கி வச்சிடலாம். வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இஞ்சி கூட இலசி இஞ்சி இல்லையா, அதாவது நல்லா அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். இது இறக்கிடலாம். அன்னாசி பழம் அன்னாசி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், இவ்வளோ வேண்டாம், மொத்தமாக நறுக்கின்றாங்க. ஒரே தக்காளி நல்லா பொடியாக நறுக்கின்னு இருக்கேன், கொஞ்சோண்டு இந்த அன்னாசி பழத்தை பொடி பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். இது ரெண்டும் வேகணும்.
அடுப்பில் வச்சு வேக வைக்கிறேன். உப்பு போடுவேன், உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறேன். தக்காளியும் பைனாப்பிளும் போட்டு வேக வச்சுருக்கேன், அது ஆயின்ட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் வெறும் மிளகு ஜீரகம் 2 கொத்தமல்லி விதை நல்லா பொடி பண்ணிப்பேன். இது பொடி போடுவேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் மசாலா போடுறதில்ல. பொடி பண்ணிடுறேன் இல்லையா, அதையும் போட்டு கொதி வந்துட்டுருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த பாருங்க இவ்வளோ அளவு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பைனாப்பிள் போடுறோம், இந்த அளவுக்கு போடுறோம். இது நல்லா நைஸாக அரைச்சிப்பேன். அந்த தக்காளியும் அந்த பைனாப்பிளும் வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு அரைச்ச பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு துளியூண்டு, ரொம்ப வேண்டாம், துளியூண்டு துவரம்பருப்பு கொஞ்சம் விட்டுருக்கேன். இது வந்து நல்லா கொதி இது பொங்கிட்டு வரும்போது தாளிச்சு கொட்ட வேண்டியது. அது இன்னும் கரைச்சி விட்டுக்கிறேன். இதுமாதிரி பொங்கிட்டு வரும்போது இறக்கிடணும். பொங்கிட்டு வருது. இப்போ வந்து கொஞ்சோண்டு இதுங்க நெய்யில் வந்து கடுகு கொஞ்சம் பெருங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இந்த பொங்கினோடனே இறக்கிடுவேன். ஆயிடுத்து சமையல். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி. கோவக்காய் சாதம் கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஆமாம், அது நினச்சேன் நான். நான் அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தனிச்சு கொட்டுறேன். ஓகே, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய்யில் கோவக்காய் சாதத்துக்கு வடை இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பிடிக்கிறேண்ணே. ஸோ கோவக்காய் சாதம், குடமிளகாய் பொரியல், பைனாப்பிள் ரசம், தயிர் பச்சடி, பிரசாதத்துக்கு வந்து வாழைப்பழம் கேசரி. ஆமாம், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே, வாழ்க வளமுடன். ஓகே.